வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இங்கே எம்பியா வரணும்னு நினச்சேன். விருதுநகரில் விஜயபிரபாகரன் நெகிழ்ச்சி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கடந்த மக்களவை தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு கடைசி நேரத்தில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிய நடிகர் விஜயகாந்தின் மகனும் தேமுதிக வேட்பாளரும் ஆன விஜயபிரபாகரன் தனக்கு வாக்களித்த மக்களை இன்று நேரில் சந்தித்து, அதாவது பெரும் விதத்தில் ஜூலை 12ஆம் தேதி அன்று நேரில் சந்தித்து நன்றி தெரிவிப்பு கூட்டத்தை விருதுநகரில் நடத்தினார். மேலும் கூட்டத்தில் பேசிய விஜயபிரபாகரன், உங்கள் முன்னாடி எம்பியா வரணும்னு நினச்சேன், ஆனால் இப்போது விஜயபிரபாகரனா வந்திருக்கிறேன். தோல்வியை தழுவி விட்டோம். மக்களவை தேர்தலில் நாடே உற்று பார்த்த தொகுதியாக விருதுநகர் தொகுதி இருந்தது. ஆனால் இரவு 11 மணி வரை வாக்கு எண்ணிக்கையில் முடிவில் இழுபறி இருந்ததும் எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த விருதுநகர் மக்கள்தான் எனக்கு வாக்களித்து அனைவருக்கும் நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் பேசிய அவர், அதிமுக தேமுதிக வலுவான கூட்டணி அமைந்துள்ளது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் நீட்டை ஒழிப்போம் என்கின்றார்கள், ஆனால் ஒழிக்கவில்லை. தொடர்ந்து இதுபோன்ற போலியான வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் என்றார். மேலும் அப்பொழுது விஜயபிரபாகரன் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த பகுதியில் நிற்கின்ற தேமுதிகவை சார்ந்த பெண் தொண்டர் ஒருவரை பார்த்து, நல்லா இருக்கீங்களா அம்மா, பிரச்சாரம் அப்போது நல்லா டான்ஸ் ஆடினீங்க, நான் அதாவது ஆளை பார்க்க முடியல என்று நலம் விசாரித்தேன் என்று பார்த்திங்கன்னா அங்கே குறிப்பிட்டிருந்தார். மேலும் பெரும் விதத்தில் விருதுநகரில் மிகப்பெரிய ஆதரவையும் பெற்றிருக்கவர் தான் நம்மளுடைய விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் அவர்கள் என்று கூறியிருந்தார். மிகப்பெரிய அளவில் இருந்தது. இந்த ஒரு தகவல் பெரும் அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் செல்லக்குட்டீஸ்.